Hello friends, welcome to our Just Review by Anand. இன்னைக்கு நம்ம தி வாரியர் இந்த மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூவி பார்க்கும்போது ஏன் இந்த போல் ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா எதுக்கு இந்த படம் பார்த்தோன்னா அது போல் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட பாசிட்டிவ் சொல்லிடுவோம். இந்த படத்தோட டைட்டில் தாங்க தி வாரியர். ஒரு பிரம்மாண்டமாக ஒரு கெத்தாக ஒரு தி வாரியர் படம் வச்சுட்டு அது மட்டும் இந்த படத்தில் எதுவுமே இல்லை, அது போல் ஆயிடுச்சு. ஸோ பாசிட்டிவ் மட்டும் இந்த படத்தோட தி வாரியர் அந்த பேர் தான். இப்போ இந்த படத்தில் வருவோம். அது ஹீரோவாக ராம் சார் நடிச்சிருக்காங்க. இவங்க ஒரு யூத் ஸ்டார் தெலுங்கில் சொல்லிக்கலாம். ஏன்னா ஒரு நடிப்படம் ஒரு ஹிட்டு கூட கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் படம் இவங்களோட ரெட்டு, அதுவும் சூப்பராக அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஆல்ரெடி ரெட்டு தடம் நம்ம தமிழில் அருண் விஜய் சார் நடிச்சிருப்பாங்க. அதோட ரீமேக் தான் தெலுங்கில் ரெட்டு நடிச்சிருந்தாங்க ராம் சார். அண்ட் ஆதி சார் வில்லனாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட கேரக்டர் வில்லனாக சூப்பராக பண்ணியிருக்காங்க, இந்த சந்தேகமே இல்லை. அண்ட் கிருத்தி செட்டி ஹீரோயினாக இந்த படத்தில் இருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், லிங்குசாமி சார். ஸோ ஆல்ரெடி லிங்குசாமி சார் பார்த்திங்கன்னா பையா அண்ட் ஏகப்பட்ட சண்டைக்கோழி 2, ஸோ இது போல் நிறைய படம் இட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலும் இந்த படம் ஏன் இப்படி சொதப்பிட்டாங்கன்னு என்னன்னு ஒன்றும் புரியல. ஸோ மோஸ்ட்லி இந்த இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த சாருக்காக, லிங்குசாமி சாருக்காக தான் இந்த படமே நிறைய பேர் போய் பார்த்துருப்பாங்க. பட் ஈவன் தோ அந்த படம் ஃபுல்லாக சொதப்பிருந்தாங்க, ஒன்றுமே இல்லை இந்த படத்தில் சொல்கிறதுக்கு. ஸோ இந்த படத்தில் வருவோம். ஸ்டார்டிங் ராம் சார் என்ட்ரி சீன், அதுவும் ரொம்ப என்னடா இது என்ட்ரி சீனாக அது போல் ஆகிடுச்சு. எதுக்கு இந்த என்ட்ரி சீன், எதுக்கு இல்லாமல் இருக்கலாமே சொல்லிட்டு அது போல். அண்ட் நடுவில் ஒரு ட்ரெயின் சீனில் வராரு. ஸோ அந்த ட்ரெயின் சீனே அந்த என்ட்ரன்ஸ் சீன் எடுத்துகிட்டு மேபி அந்த ஃப்ளாஷ்பேக்கில் இந்த ஸ்டார்டிங் சீன்லாம் பண்ணியிருக்கலாம். அப்போ கூட ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருந்திருக்கும். பட் ஒன்றுமே செட் ஆகலை. இந்த படம் ஃபுல்லாக ஹீரோ அண்ட் வில்லனுக்கு சண்டை தான். ஸோ ஒரு பகை அது போல் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ஸோ ஆக மட்டும் இந்த படம் ஒன்றுமே இல்லைங்க பார்க்குற அளவுக்குலாம். ஏன்னா எப்படியோ டிக்கெட் எடுத்துட்டோம் சொல்லிட்டு பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு இது போல் ஆயிடுச்சு. பட் எப்போடா இந்த படம் முடியும் அது போல் ஆயிடுச்சு. ஏன்னா படம் கூட கான்செப்ட் எதுவுமே இல்லாமல் படம் நல்லா இழுத்துருக்காங்க. 2 hours 45 minutes வரைக்கும் இழுத்துருக்காங்க. ஏன்டா இப்படி இழுத்தாங்கன்னோ அது கூட ஒன்றுமே புரியல. ஏன்னா சிம்பிளாக முடிச்சிருக்காங்க. படம் கான்செப்ட் எதுவும் இல்லைன்னா அது ஸ்டார்டிங் ஒரு 2 hours முடிச்சிருந்தா கூட ஓகே, கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை இருந்திருக்கும். ஒன்றுமே இல்லாததுக்கு 2 hours 45 minutes எடுத்ததுக்கு ரொம்ப இரிட்டேட் போல் ஆகிடுச்சு. அண்ட் இந்த படத்தில் 5 பாட்டு, எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் பாட்டெல்லாம் போடுறாங்க இந்த படத்தில். ஒரே ஒரு பாட்டு ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, அந்த புல்லட் சாங்கு. மற்றபடி எந்த பாட்டும் நல்லல, எதுக்கு அந்த பாட்டு வருதுன்னு ஒன்றும் புரியல. சம்மந்தம் இல்லாமல் சீன்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. ஒரு சண்டை இருக்கும்போது டக்குனு ரொமான்ஸ் வருது, ரொமான்ஸ் இருக்கும்போது டக்குனு சண்டை வந்துட்டுருக்கு. எதுக்கு என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இரிட்டேட் தான். ஸோ ஆக மட்டும் இந்த படம் நீங்கள் ரேட்டிங் கேட்டிங்கன்னா 2.5 தான் நான் கொடுப்பேன். ஏன்னா ஓடிடியில் இந்த படம் ரிலீஸ் பண்ணிட்டு தான் கூடனா ஓரளவுக்கு ஒரு 1/2 hour போர் அடிக்குதுன்னா மறுபடியும் ஒரு அடுத்த நாள் ஒரு 1/2 hour, ஒரு அடுத்த நாள் ஒரு 1 hour அப்படி கூட ஓட்டிருக்கலாம். பட் தேட்டரில் இந்த படம் பார்க்குற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா ஓட்ட முடியல, எங்கே ஓட்டுறது, வெளியே தான் வரணும், அதுக்கப்புறம் உள்ளே கூட போக முடியாது.